வெல்கம் ஆல்ஃபா. திரு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். இப்போ உபாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். 1வது வசனத்தில் போட்டிருக்கு, நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுத்த தேசத்திலே நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டியவைகளான கட்டளைகளும் நியாயங்களுமான. இப்போ இவ்வளோ நேரம் இது செய்யுங்கன்னு போட்டிருக்காரு. நியாயங்களை செய்யுங்க, கட்டளைகளை செய்யுங்க எல்லாம். இப்போ என்னன்னு பார்ப்போம். நீங்கள் துரத்திவிடும் ஜாதிகள் நீங்கள் தங்கள் தேவர்களை சேவித்த உயர்ந்த மலைகளிலும், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உயர்ந்த மலைகளில் போய் செய்திருக்காங்க. மேடுகளில் பச்சையான சகல மரங்களின் கீழே உள்ள இடங்கள் எல்லாம் முற்றிலும் அழித்து, அதாவது அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்களோ அதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு, ஏன்னா அதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. அவர்கள் பலிபீடங்களை தகர்த்து, சிலைகளையும் தகர்த்து, அவர்கள் தோப்புகளை அக்னியால் சுட்டெரித்து, அவர் தேவர்களின் பேரும் விக்கிரகங்களை நொறுக்கி அவைகளின் பேரும் அவ்விடத்தில் இல்லாமல் அழிபடி செய்யுங்க. ஃபஸ்ட்டு ஐ டோன்ட் வாண்ட், இது விக்கிரகம் நீங்கள் சொல்கிறது நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே நிறைய இருக்கும். நிறைய விக்கிரகம், கோபங்கள், எரிச்சல்கள், இல்லாட்டி எத்தனையோ வகையான விக்கிரங்கள் இருக்குது. இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள். இதெல்லாத்தையும் அழிக்க சொல்லணுன்றாரு. ஸோ இதெல்லாம் எரிச்சல்கள், குறை பேசுது, அப்புறம் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த மாதிரி இந்த விக்கிரகங்கள் எல்லாம் உணர்க்கி அவைகள் பேரும் இல்லாதபடி அதை பேச வேணாம். நம்ம கர்த்தர் கொடுத்த தேசத்தில் சுதந்திரமாக இருக்கணும். இதுதான், அதாவது அது தேசமாக இருக்கலாம், அது வீடாக இருக்கலாம், இல்லாட்டி அது நமக்கு கொடுத்த ஏரியாவாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் அப்படி செய்யாமல், உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர் நாமம் விளங்கும்படி உங்களை சகல கோத்திரங்களை தெரிந்து கொள்ளும் ஸ்தலமாகிய அவர் செலக்ட் பண்ணுற ஏரியா ஸ்தலத்தில் போயிட்டு அந்த வாசஸ்தலத்தை நாடி அங்கே போய் இந்த அவருடைய காரியங்களை, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய நினைப்பாயாக. இதுதான் செய்ய வேண்டும். இதுதான் அவர் கொடுத்த கட்டளை. இதை பின்னால் விளக்கி கொண்டே வருவோம். அதை தொடர்ந்து கவனித்து கேட்டுக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.